பத்துமலை கோயிலின் மின் படிக்கட்டு அமைக்கும் திட்டத்தை தேவையான தொழில்நுட்ப விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்ட பிறகு தொடர்ந்து முன்னெடுக்க ஸ்லாங்கூர் மாநில அரசு மற்றும் பத்துமலை கோயில் நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இம்முடிவு நேற்று பிற்பகல் பத்துமலை கோவிலில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டதாக டிஏபி கட்சியின் தலைவர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் மின் படிக்கட்டு திட்டம் தொடர்பாக அனைத்து விதிமுறைகளையும் மிகவும் கவனமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் இருதரப்பும் இணக்கம் கண்டதாக அவர் கூறினார். பத்துமலை கோயில் முன்னர் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு அறக்கட்டளையின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருவதால் அதன் விண்ணப்ப நடைமுறை பொதுவான நடைமுறைகளில் இருந்து வேறுபடுவதாக கோவிந்த் சிங் டியோ சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டத்தின் போது கோயில் நிர்வாக குழு தலைவர் ஆர் நடராஜா மின் படிக்கட்டு அமைக்கப்பட உள்ள நிலத்திற்கு தற்காலிக நில பயன்பாட்டு உரிமம் பெற தாம் விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து அந்த விண்ணப்பம் நடராஜாவின் தனிப்பட்ட பெயரில் தாக்கல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது என்றும் அது சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் பெயரில் செய்யப்பட வேண்டும் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டிருந்ததாக கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த காரணங்களினால் இதுவரை அந்த விண்ணப்பத்திற்கு மாநில அரசு அனுமதி வழங்கவில்லை என்றும், ஆனால் அந்த விண்ணப்பம் நடராஜாவின் தனிப்பட்ட பெயரில் அல்ல, கோயில் அறக்கட்டளை தலைவர் என்கிற வகையில் அவர் மூலம் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் நடராஜா தெளிவுபடுத்தியதாகவும் கோவிந்த் சிங் டியோ தனது எக்ஸ் சமூக ஊடக பதிவிலும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்லாங்கூர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வி பப்பராயுடனும் தாம் கலந்துரையாடியதாகவும், விண்ணப்பத்தை விரைவில் முடிக்க தேவையான அனைத்து விதிமுறைகளையும் முன்னெடுப்பதற்கு மாநில அரசு மற்றும் கோயில் நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும் என்பதால் இனி இது தொடர்பான சர்ச்சைகள் வேண்டாம் என்று கோவிந்த் சிங் டியோ கேட்டுக்கொண்டார். பத்துமலை மின் படிக்கட்டு திட்டத்திற்கு தனது முழு ஆதரவும் உண்டு என்று அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் மூலம் விண்ணப்பம் செய்யப்படாததால் தேசிய நில சட்ட விதிமுறைகளை மீறியதாக பப்பாராயுடு கூறியிருந்தார். நேற்று நடைபெற்ற இந்த சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பாராயுடு மற்றும் கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் தாம் இந்த திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பப்பாராயுடு தெரிவித்துள்ளார். இரு தரப்பும் ஒன்று கூடி ஒருங்கிணைந்ததில் பத்துமலை மின் படிக்கட்டு சர்ச்சை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி கூறிய ஒரு மாபெரும் மெகா கூட்டணி குறித்த கருத்துக்கு பதிலளித்துள்ளார். பெர்சாத்து சார்பில் யாருக்கும் இந்த விவகாரத்தில் எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. மேலும் இது பெர்சாத்து உச்சமன்ற கூட்டங்களில் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். பெர்சாத்து மற்றும் அம்னோ இடையே எந்தவிதமான ஒத்துழைப்பும் கட்சி அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் இரு கட்சிகளின் உயர்தர தலைமையினர் பங்கேற்பில் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையாக நடைபெற வேண்டும். மேலும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள எங்கள் கூட்டணி கட்சிகளின் கருத்துகளும் ஒற்றுமை அரசில் அம்னோவின் நிலைப்பாடும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் முகைதீன் யாசின் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் திறந்த மனப்பான்மையுடன் அணுக விரும்புவதாகவும், அம்னோ தலைவர் ஜாகித் ஹமீடி முன்வைத்த முன்மொழிவை மேலும் தெளிவான தகவல்கள் கிடைத்த பின்னர் பெர்சாத்து பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார். அம்னோ பொதுக்கூட்டத்தில் அனைத்து மலாய் முஸ்லிம் கட்சிகளை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதே இந்த புதிய மாபெரும் கூட்டணியின் நோக்கம் என்று ஜாகித் கூறியிருந்தார். மேலும் இக்கூட்டணி தற்போதைய ஒற்றுமை அரசுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலையும் உண்டாக்காது என்றும் அவர் உறுதி செய்தார். புலாவ் பங்கோர் அருகே உள்ள பந்தாய் தெலுக் நீப்பாவில் நேற்று ஸ்னோர்க்கலிங் செய்து கொண்டிருந்த தைவான் பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவர் மதியம் 12:30 மணி அளவில் ஒரு சுற்றுலா வழிகாட்டியால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மஞ்சோங் காவல்துறை தலைவர் ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் தனது குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் புலாவ் கியாமில் ஸ்னோர்க்கலிங் செய்து கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். இந்நிலையில் இன்று ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹஸ்புல்லா கூறினார். ஷா ஆலம் பகுதியில் உள்ள புக்கிட் பாத்தோங் பகுதியில் நடைபெற்றதாக கூறப்படும் ஒரு ஏரோபிக்ஸ் பயிற்சி நிகழ்வில் பொது இடத்தில் அநாகரிகமாக கருதப்படக்கூடிய சில அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பரவும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்லாங்கூர் மாநில இஸ்லாமிய மத விவகாரத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணை சமூக ஊடகமான டிக்டாக்கில் வைரலான ஒரு காணொலியை தொடர்ந்து தொடங்கப்பட்டதாக இத்துறையின் இயக்குநர் ஷஷிகான் அமாட் தெரிவித்துள்ளார்.
இவ்விவகாரத்தை துறை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் சட்டத்தின்படி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை தெளிவாகவே பொருத்தமற்றதாக இருப்பதுடன் பொது இடத்தில் அநாகரிகமான நடத்தை என கருதப்படக்கூடிய அம்சங்களையும் இஸ்லாமின் கண்ணியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து நிகழ்வு நடைபெற்ற இடம், அதை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் அதில் பங்கேற்றவர்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் இச்சம்பவம் தொடர்பான தகவல்கள் யாரிடமாவது இருந்தால் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். கோலிம் மகாங் சாலையில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்தில் ஒரு தந்தையும் அவரது 2 சிறு மகன்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் 25 வயது ஷியாஷ்வான் ஸ்ரோஜடின் மற்றும் அவரது மகன்கள் 4 வயது ஹகீல் அஃப்னான், 2 வயது அஃப்னான் மிக்காயில் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாலை 5 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூலி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெங்கு ஃபைசால் தெங்கு ஏங் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 27 வயதுடைய அக்லான் மர்வான் தோகா ஓட்டிச் சென்ற புரோட்டான் S70 கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற பாதைக்கு சென்று விபத்தில் சிக்கிய குடும்பம் பயணித்த காருடன் நேருக்கு நேர் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கோர விபத்தில் தந்தையும் அவரது 2 சிறுவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்து தொடர்பான மேல் அதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.